அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. துவாக்களில் சிறந்தது அரஃபா நாளின் துவாவாகும். நானும் எனக்கு முந்தைய நபிமார்களும் சொன்னதில் சிறந்தது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துவாவை சொல்லியிருக்காங்க. அது என்ன துவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். நூல் திர்மிதி 3509. அவருடன் உழைக்கும் நிலையை அவர் இஸ்மாயில் அடைந்த போது, என் அருமை மகனே, நான் உன்னை அறுப்பது போல் கனவில் கண்டேன், நீ என்ன கருதுகிறாய் என்பதை சிந்தித்து கூறு என்று இப்ராஹிம் கேட்டார். என் தந்தையே, உங்களுக்கு கட்டளையிடப்பட்டதை செய்யுங்கள், அல்லாஹ் நாடினால் என்னை பொறுமையாளனாக காண்பீர்கள் என்று இஸ்மாயில் பதிலளித்தார். இருவரும் கீழ்ப்படிந்து தமது மகனை அவர் முகம் குப்புற கிடத்திய போது, இப்ராஹிமே, அக்கனவை நீர் உண்மைப்படுத்திவிட்டீர், நன்மை செய்வோருக்கு இவ்வாறே நாம் கூலி வழங்குவோம் என்று அவரை அழைத்து கூறினோம். இதுதான் மகத்தான சோதனை. பெரிய பலிபிராணியை அவருக்கு பகரமாக்கினோம். பின்வருவோரில் அவரது புகழை நிலைக்கச் செய்தோம். இப்ராஹிமின் மீது சலாம் உண்டாகும். நன்மை செய்வோருக்கு இவ்வாறே கூலி வழங்குவோம். அவர் நம்பிக்கை கொண்ட நமது அடியார்களில் ஒருவர். அவற்றின் மாமிசங்களோ அவற்றின் இரத்தங்களோ அல்லாவை அடைவதில்லை. மாறாக உங்களிடம் உள்ள இரையச்சமே அவனை சென்றடையும். அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டியதற்காக அவனை நீங்கள் பெருமைப்படுத்திட இவ்வாறே அதை அவன் உங்களுக்கு பயன்படச் செய்தான். நன்மை செய்வோருக்கு நற்செய்தி கூறுவீராக. தொழுகை கடமையில்லாத மாதவிடாய் ஏற்பட்ட பெண்களும் திடலுக்கு செல்ல வேண்டும். தொழுகையை தவிர மற்ற நல்ல காரியங்களில் கலந்து கொள்ள வேண்டும். பெருநாளில் மாதவிடாய் பெண்களையும் வீட்டில் இருக்கின்ற கன்னி பெண்களையும் தொழும் திடலுக்கு போக சொல்லுமாறு நாங்கள் கட்டளையிடப்பட்டோம். அறிவிப்பவர் உம்மு அத்தியா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி 351. ஜஸாக்கல்லாஹ்.